அது திமுக மேல. உதயநிதி கைதானப்ப நானே ஃபயர் விட்டேன். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி. இந்த மாதிரி அவங்க சைலண்டாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருந்திருக்கணும். திமுக இப்படி ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு இப்போ விஜய் அரசு ஏதாவது பண்ணிச்சுன்னா திமுக தலைமையிலேருந்து எந்த ஒரு பெருசாக காமிச்சிக்கிட்ட மாதிரியே இல்லை ஒரு எதிர்ப்பும். திமுக தலைமை வந்துட்டு அப்போ இவங்க வந்துட்டு விஜயை பார்த்து பயப்படுறாங்களோ, திமுக வந்துட்டு விஜயை பார்த்து பயப்படுதோ, எனக்கு அப்படிங்கிற டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ இந்த பேசுனதுக்காக சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவங்க தமிழை பற்றி பேசுனதுக்காக ஒரு கண்டன அறிக்கை ஏன் உதயநிதி வெளியிடலாம், ஒரு தலைமையை வெளியிடலாம். கேட்டால் தொட்டவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன். நீங்கள் யாரையுமே சும்மா விட வேணாம் சார். 100 நாளில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயம் என்ன? 3 இதுக்கு சைன் பண்ணீங்க, அது ஒன்றுக்கும் உதவாதது. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இப்போ ஒரு சில நாட்களாக எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, தூங்குகிறதா திமுக, இல்லை பயந்துருச்சா திமுக, வேற எப்படி சொல்லலாம், இல்லை இது திமுகவோட கேமா? எனக்கு இப்படி திமுக மேல திமுக பயப்படுற ஆள் இல்லையேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சட்டசபையில நடக்கிறத பார்த்தா எனக்கு திமுக மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப சட்டசபை நடந்த கூட்டத்தொடர்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நிறைய கேள்விகள் இருக்கு. அது திமுக மேல. உதயநிதி கைதானப்ப நானே ஃபயர் விட்டேன். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி. இந்த மாதிரி அவங்க சைலண்டாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருந்திருக்கணும். திமுக இப்படி ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கு அப்படி தான் நம்மளும் வீடியோ போட்டோம். திமுகவுக்கு கொஞ்சம் ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க நம்ம எதிரி தான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபயர் விட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்கள சும்மா இருந்தாங்க, அவங்க ஃபுல்லாக அவங்க யாருங்கிறதுக்கு சும்மா இருந்தவனை ஊதி கெடுத்துட்டீங்க, சும்மா இருந்தவனெல்லாம் தூண்டி விட்டீங்கன்னு நம்ம பேசணும். ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவங்க பண்ணினது அத்தனையுமே பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப 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 பல சந்தேகங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் என்னென்ன சந்தேகங்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தப்ப சொல்லி கொடுத்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்கல. அவங்க பாட்டுக்கு வர்றது, பேருக்கு நான் கேள்வி கேட்குறேன்னு கேட்டு ஒரு பெரிய விவாதமும் அந்த மாதிரியான எந்த ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான எந்த எதிர்கேள்விகளும் அவங்க வைக்கல திமுக. எனக்கு ரொம்ப ஆனால் இப்போ வந்துட்டு டிவிகேவுக்கு திமுக சொம்படிக்குதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த டவுட் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாள் அமைச்சர் ரகுபதி சபாநாயகரை பார்த்து அவர் என்னை நெருங்கிய நண்பர்னு ஒத்து ஊதுறாரு. கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்படியே அவர் என்னோட நண்பர் தான், என்ன எதுவும் இவங்க இப்பேற்பட்ட ஆள் இல்லைங்கிற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுது. ரகுபதி சொல்றாரு சபாநாயகர் என்னுடைய நெருங்கிய நண்பர். சரி, ஏவா வயல் வந்துட்டு மரிய வில்சனை பார்த்து ஜேபிஆர் மருமகன் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், நீண்ட நாள் பழக்கம் அப்படின்னா அப்போ எனக்கு ஒன்றும் தெரியலையே. அவருக்கு அவர் தோஸ்தாமா, நெருங்கிய நண்பர். சரி, இவங்களுக்கு ஜேபிஆர் வந்துட்டு மருமன் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஜேபிஆர் மருமன் எனக்கு ரொம்ப பழக்கம்ங்கிறாரு. அவர் பேசின தமிழுக்கு இவர் ஒத்து ஓதுறாரு. அவருக்கு தமிழ் வராதுப்பா அப்படின்னு சொம்படிக்கிறாருன்னு வைங்களேன். அவருக்கு தமிழ் வராது, அதனால அவர் சொம்படிக்கிறாரு. ஏவா வேலு நம்ம 10 ரூபா பாலாஜி சட்டமன்றத்தில் வாயை திறக்கிறதே இல்லை. ஏன்னா திறந்தா இடி கேஸ் இருக்குது, டாஸ்மார்க் வழக்கு இருக்குன்னு அவர் வாயை திறக்கிறதே இல்லை. இன்னும் சில பேர் வந்துட்டு திமுக தலைமையை பார்க்காம இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ விஜய் அரசு ஏதாவது பண்ணிச்சுன்னா திமுக தலைமையிலேருந்து எந்த ஒரு பெருசாக காமிச்சிக்கிட்ட மாதிரியே இல்லை ஒரு எதிர்ப்பும். திமுக தலைமை வந்துட்டு அப்போ இவங்க வந்துட்டு விஜயை பார்த்து பயப்படுறாங்களோ, திமுக வந்துட்டு விஜயை பார்த்து பயப்படுதோ, எனக்கு அப்படிங்கிற டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ இந்த பேசுனதுக்காக சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவங்க தமிழை பற்றி பேசுனதுக்காக ஒரு கண்டன அறிக்கை ஏன் உதயநிதி வெளியிடலாம், ஒரு தலைமையை வெளியிடலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெளியிட்டிருக்கலாம். இவங்க இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு அப்படியே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். சட்டமன்ற சட்டமன்றத்தில் வந்துட்டு எதிர்கட்சியா செயல்படுற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதோட பொதுச் செயலாளர், எங்களது பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி மட்டும்தான். அப்ப எடப்பாடி அவர்கள் வந்துட்டு, எங்க பொதுச் செயலாளர் வந்துட்டு தான் இவங்களை
கிளின்னு கிளிக்கிறாரு. எதிர்தரப்பு வாதத்தையும் ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு. அதுக்காக போராட்டமும் நடத்தினார் தமிழ்நாடு முழு. இப்ப ஒரு செயின் லிங்க் ஒண்ணு இருக்கு ஃபுல்லா. அந்த செயின் லிங்க் என்னன்னு பாத்துருவோமா? இவங்களோட போக்கு என்னன்னா விஜய் விசஸ் உதயநிதி. இந்த விஜய் விசஸ் உதயநிதியை கொண்டு போறதுக்காக எடப்பாடி ஐயா பேசினதையே அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராத அளவுக்கு இவங்க எப்படின்னா ஒரு மாய பின்பத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லட்டுமா? வேணுக்குனே அரெஸ்ட் பண்ணது, அரெஸ்ட் பண்ணி என்னமோ ஊர்வலம் போற மாதிரி மெட்ராஸ்க்கும் தஞ்சாவூருக்கும் போறது, தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துற மாதிரி ஒரு மாய பின்பத்தை உருவாக்கி ஒரு போராட்டம் நடத்துறது. அதுக்கு அவங்க எல்லாம் என்னன்னா அவங்களும் போராட்டம் நடத்துறது தாவேக்காவும். அப்ப நம்ம பேச வேண்டிய மெயின் மேட்டர் என்ன? மேகதாதுல காவேரி பிரச்சனை, அணை கட்டுறதை பத்தி பிரச்சனை, தண்ணி வரலன்னு பிரச்சனை. இதை எதிர்த்து பேசுற ஒரே ஆள் யாருன்னா எங்க பொதுச் செயலாளர். அப்ப பொதுச் செயலாளர் பேசுறாரு அப்படின்னா அந்த நியூஸ் வெளில வரக்கூடாது. இன்னைக்கு என்ன பிளாஸ் நியூஸ் என்ன? உதயநிதி கைது செய்யப்பட்டார், உதய் விசஸ் விஜய். அப்ப எங்க பொதுச் செயலாளர் பேசுறத மூடி மறைக்கணும், இல்ல அது அந்த ஒரு டாபிக் ஒரு பூமா அளவுக்கு பாத்துக்கணும். அடுத்தது என்னன்னா ஒரு நடிகைக்கு சிஎம் சல்யூட் வச்சார், பார்த்து சிரித்தார், போனில் பேசினார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகமும் அவருக்கு அவங்க தோழி இல்ல கூட படத்துல ஒன்னா நடிச்சவங்க சிஎம் விஜய் அவர்களுக்கு பேரே சொல்லுவோம், த்ரிஷா அவர்களை தெரியும். அவரு ஒரு புரோட்டோகால் இல்லாம கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கே இது தெரியும். சரி, அவங்க தோழி கொலீக்ஸ் எல்லாம் ஒன்னா படத்துல நடிச்சாங்க, ஓகே. அப்ப இதை ஏன் பூம் பண்ணும்? தமிழ்நாட்டில் அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்களை பத்தி ஒரு வார்த்தை ஒரு நியூஸ் சேனலோ ஒரு ஃபிளாஷ் நியூஸோ எதுவுமே வரல. ஒரு போற போக்குல ஒரு வார்த்தையில்னாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்ப அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னைக்கு நியூஸ் ஓடுனது என்னன்னா த்ரிஷா அவர்களை பத்தி தான். அவங்க வந்தாங்க ஃபர்ஸ்ட் ரோல நின்னாங்க, சல்யூட் வச்சாங்க, போன்ல பேசினாங்க, பார்த்து சிரிச்சாங்க. இதே தான் கேமரா டயர்ல இருந்து வச்சுட்டாங்க அவங்க கிளம்புனதுல இருந்து. அப்ப இது எதையோ ஒண்ணு மடைமாத்துறதுக்கான விஷயம்னு தெரியலையா? மக்கள் பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை பேசணும். இப்போ உதயநிதியை செயல் தலைவராக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு. மிஸ்டர் கல்குல இருந்து படிச்சிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் தரவுகளை எடுத்துட்டு நான் அதுக்கான நியூஸுக்கு வர்றேன். மிஸ்டர் கல்குல தான் படித்தேன். அது நம்ம இன்னும் அது நிறைய பேச வேண்டியது இருக்கு, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்துட்டு திசை திருப்புறதுல தாவேக்காவும் திமுகவும் கூட்டு களவாணிகள். ஆனா இவங்க ஏதோ ஒண்ணு பெருசா மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. 25,000 கோடி கடன் வந்து 100 நாள்ல கேட்டா தொட்டவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன். நீங்க யாரையுமே சும்மா விட வேணாம் சார். 100 நாள்ல நீங்க செஞ்ச நல்ல விஷயம் என்ன? 3 இதுக்கு சைன் பண்ணீங்க, அது ஒண்ணுக்கும் உதவாதது. கரண்ட் பில்லு கட்டுறவனுக்கு தான் வழி தெரியுது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாடு மக்கள். நான் என்ன கேட்குறேன், மழை பெய்யல, தண்ணி இப்பதான் காவேரில இருந்து வருது. இதுக்கு மேல நம்ம வெள்ளாமை வச்சு வெள்ளாமை எடுக்கணும். மனுஷனை விட்டுருங்க, ஆடு மாடு இருக்குல்ல, ஆட்டு மாட்டுக்காவது தீனி வேணும்ல, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்களா? விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்கல்ல, 5 ஏக்கருக்குள்ள இருக்கவங்களுக்கும் முழு கடனும் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல இருந்ததுக்கு 50% தள்ளுபடி. மைக்க பிடிச்சுக்கிட்டு அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் விவசாயியா பிறக்கணும்னு சொன்னி ரீல் ஆட்சி நடத்த வேணாம் சார், ரியல் ஆட்சி நடத்துங்க. நன்றி.